வணக்கம் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கல்லு உருண்டை எப்படி செய்யுது சொல்லிட்டு பார்க்கலாம். கல்லு உருண்டைனா ஒன்றும் இல்லைங்க, கடலை ப்ளஸ் எள்ளு ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம செய்கிற உருண்டை தான் கல்லு உருண்டை அப்படி சொல்லுவோம். நம்ம நிறைய தாத்தாலாம் பார்ப்போம், நம்மளே சொல்லுவோம் தாத்தா பாரு கல் மாதிரி இருக்கார் அப்படி சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி நம்மளும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும்னா இது மாதிரி உருண்டெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப சத்து. ஸோ இப்போ இந்த உருண்டை எப்படி செய்யுது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கப் கடலை, ஒரு கப் வெள்ளை எள்ளு, நீங்கள் கருப்பு எள்ளையும் செய்யலாம். அப்புறம் ஒரு கப் வெல்லம், மூணுமே ஈக்குவலாக தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு வானலில் எள்ளை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு வெடி சவுண்டில் அடங்கிட்டு ஒரு பொன்னிறமாக வர வரையும் வறுத்துக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ அதே வானலில் கடலையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இதுவும் அதே மாதிரி வெடி சவுண்டெல்லாம் நின்ன பிறகு பொன்னிறமான பிறகு நிறுத்திக்கோங்க. இப்போ இது எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், ரெண்டையும் நான் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருக்கேன். வறுத்துருக்கோம்ல, சூடு போடணும்ல, அதனால் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருக்கேன். இப்போ அந்த கடலையில் இருக்க அந்த தோல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு ஒரு பிளேட் எள்ளு நம்ம வறுத்தோம் இல்லையா, அது கொட்டிக்கோங்க. அதனால் பேஸ்ட்டாக இப்படி அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இப்படி பண்ணோன்னா அதில் எண்ணெய் பசை லைட்டாக வர மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சோன்னா பிடிக்க வரணும், அந்த ஸ்டேஜ் வரையும் நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இப்போ அதே மாதிரி கடலை அதையும் கொட்டி நல்லா பேஸ்ட்டாக மைய அதே எண்ணெய் பசுக்கு வர அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க. நல்லா பிடிக்க வரணும், அந்த ஸ்டேஜுக்கு அரைச்சிக்கோங்க. அதையும் அதே பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இப்போ மூணாவதாக வெல்லத்தையும் அதே மாதிரி நல்லா பேஸ்ட்டாக நல்லா ஏற்கனவே நம்ம பேஸ்ட்டாக தான் நசுக்கி வச்சுருப்போம், இருந்தாலும் ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. ஸோ எந்த இதுவும் இல்லாமல் நல்லாயிருக்கும். இது சுத்தமான வெல்லங்கிறனால நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். நீங்களும் அதே மாதிரி சுத்தமான வெல்லமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. ஸோ இப்போ அதை காய்ச்சி நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் விட்டுக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா மிங்கிள் ஆகிற வரையும், ஒன்று கூட இது இல்லாமல் நல்லா மிங்கிள் ஆகிற வரையும் எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. எப்படி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது இது உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் உருண்டையாக வேணுமோ அந்த சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. நான் ஒரு மீடியம் சைஸில் உருட்டிக்கிறேன். இப்படி எடுத்து பிடிச்சிட்டு இப்படி கையில் உருட்டி இப்படி பண்ணிங்கனாலே அழகான ஒரு உருண்டை வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இதுக்கு பேர் தாங்க கல்லுருண்டை, ஆனால் சாப்பிட அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும். வாயில் வைக்க போயிட்டே இருக்கும். அந்த நெய் சேர்த்துருக்கிறதுனால இன்னும் மினுமினுப்பாக அழகாக இருக்குது பாருங்கள் அந்த உருண்டை. இதே மாதிரி நீங்கள் எல்லா உருண்டையும் செஞ்சுக்கோங்க. இது குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லதுங்க. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஒரு 2 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக செய்து கொடுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் உருட்டி எடுத்துட்டேன். ரொம்ப அழகாக சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக செய்து பாருங்கள். இந்த டேஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் செய்து உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொடுப்பீங்க. நீங்களும் இது மாதிரி ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு உருண்டை செஞ்சு வீட்டில் எல்லோரும் சாப்பிடுங்க. தேங்க்யூ.